ஃபர்ஸ்ட் ஷோலேயே தெரிஞ்சு போயிடும் இந்த படம் தேருமா தேராதான்னு தெரிஞ்சு போயிடும். நல்லா இருந்தால் பார்க்க போகிறாங்க. இல்லாட்டி நீங்கள் எவ்வளோ மார்க்கெட்டிங் நீங்கள் வந்து ஏரோப்ளேனில் பேனர் விட்டாலும் படம் ஊற்றிக்கிச்சுன்னா ஊற்றிக்கும். கரெக்டாக? படம் நல்லா போச்சுன்னா அடுத்த படத்துக்கு சம்பளம் ஜாஸ்தியாக வாங்கலாம். இல்லைன்னா அவர் சொல்கிற மாதிரி எதுவுமே பிஸ்னஸ் ஆகாமல் தான் இருக்கும். சார் வாங்க சார் இங்க பாருங்க சார் இங்க பாருங்க மேடம் இங்க பாருங்க சார் இங்க பாருங்க இந்த கேமரா ஸ்ட்ரைட் கேமரா பாருங்க இங்க பாருங்க மொல்ல வருது இங்க பாருங்க மேம் இந்த கேமரா மேம் மேடம் ஸ்ட்ரைட் இங்க பாருங்க இந்த கேமரா ஸ்ட்ரைட் கேமரா பாருங்க இங்க பாருங்க பாருங்க சார் சென்டர் சார் ரவி லுக்காஸ் ஒரு டைம் சுமரிச்சு கரிஷ்மா படத்தை இவ்வளோ லேட்டாக ரிலீஸ் பண்ணணுன்னு நீங்கள் கரெக்ட் டயத்தை பார்த்து தான் ரிலீஸ் பண்ணி பார்த்தீங்க. ஆனால் இப்போ வாரத்துக்கு 10 படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. உங்கள் படம் 1ஆம் தேதி கிட்டத்தட்ட 7 படம் 8 படம் வருது, 12 படம் வருது. இதை எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க? சார், மற்ற படத்தை பற்றி நான் கவலைப்பட போகிறது கிடையாது. எனக்கு என் படம் எவ்வளோ ரீச் போயிருக்கு அதுதான் எனக்கு தெரிஞ்சு. இங்கே இருக்கிறவங்க போஸ்டரை பார்த்து எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கு நியூஸ் தெரியும் இந்த மாதிரி படம் ஆகஸ்ட் 1 வருதுன்னு. எண்ட் ஆஃப் தி டே நம்ம 10 படம் வருதோ 100 படம் வருதோ ஃபர்ஸ்ட் ஷோலேயே தெரிஞ்சு போயிடும் இந்த படம் தேருமா தேராதான்னு தெரிஞ்சு போயிடும். நல்லா இருந்தால் பார்க்க போகிறாங்க. இல்லாட்டி நீங்கள் எவ்வளோ மார்க்கெட்டிங் நீங்கள் வந்து ஏரோப்ளேனில் பேனர் விட்டாலும் படம் ஊற்றிக்கிச்சுன்னா ஊற்றிக்கும். கரெக்டாக? ஸோ எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு தெரியும். ஸோ நல்லா இருக்கிற படத்தை பார்க்க போகிறீங்க, இல்லைன்னா அதுவாக போய்க்கும். சார் கவலை இல்லை சார். இந்த தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் மோகன் சார் வந்து பாட்டு பாடினார். நிறைய படங்கள் பாட்டு பாடி மைக் மோகன் அப்படின்னு வந்துட்டார். உங்களோட படங்கள் முதல் படம்லேருந்து இந்த படம் வரைக்கும் ஒரு மாதிரி டார்க் ஷேடாகவே நிறைய இருக்குது. ஒரு கிரைம் கதை, இந்த மாதிரி கதையெல்லாம் தேடி உங்கள்கிட்ட வருதா, இல்லை உங்கள் டேஸ்ட்டா? இல்லை, அவங்க தான் தேடி வர்றாங்க. அந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் சொல்கிறாரு. நம்ம கலர்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு நம்ம ரெடி தான், பார்ப்போம். நீங்கள் படங்கள்லாம் பார்த்துட்டு ஹீரோவை பிடிக்கல, அதாவது ஹீரோவை இன்ஸ்பயர் பண்ணல, வந்து வில்லனை தான் எனக்கு இன்ஸ்பயர் ஆச்சு, அதனால தான் வில்லனாக நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. நிறைய ஹீரோ பேர் சொன்னீங்க. நீங்கள் எந்த இன்ஸ்பிரேஷனில் வந்தீங்க, எந்த மாதிரி வில்லனாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நான் முதலே சொன்னது தான் சார். இப்போ துப்பாக்கி படத்தோட வில்லன் தனி ஒருவனோட மாதிரி வில்லன், அதாவது ஒரு கிளாஸி வில்லன். அந்த படத்தை வந்து எலிவேட் பண்ணணும். அதாவது இப்போ இந்த படம் எடுக்கும்போது கூட அவர் கதை சொல்லும் போது நான் சொன்னேன், சார் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, மேபி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீன்ஸ் அதெல்லாம் தேவையில்லை. அந்த கதைக்கு என்ன தேவையோ, அந்த வில்லனுக்கு எவ்வளோ தேவையோ, அந்த மீட்டக்குள்ளே நான் எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ண முடியுமோ நான் பண்ணி கொடுப்பேன். ஸோ எனக்கு வந்து இப்போ நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ படம் பார்க்குறோம், அந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இவருக்கு இந்த மீட்டரில் தான் நம்ம போய் தேடலாம், இவரை வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னு விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி வரும்போது தெரிஞ்சிடும் எனக்கு. அந்த டேரக்டர் இதுக்கு மேலே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து கதை வந்துச்சுன்னா எனக்கு சூஸ் பண்ணும் போது தெரியும் என்னால் முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரிஞ்சிடும். அவங்களுக்கும் தெரியும் என்ன கேட்கணும்னு தெரியும். பார்க்கலாமே எப்படி போகுதுன்னு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சில்வா மேடம், நீங்கள் ஜேர்னலிஸ்டாக நடிச்சிருக்கீங்கன்னு டைரக்டர் சொன்னார். ஜேர்னலிஸ்டாக நடித்தா ஹீரோயின் வந்து கொஞ்சம் கிளாமராக நடிக்க முடியாது. இந்த படத்தில் வந்து எப்படி நடிச்சீங்க, என்ன மாதிரி ஜேர்னலிஸ்ட், பாடி லாங்குவேஜ்லாம் யாரை பார்த்து இது பண்ணீங்க? உங்களை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். சுந்தரம் பேர் தான் மீனாட்சி சுந்தரம் பேரு. ஆனா அவர் வந்து மீனாட்சி இருக்கிறதுனால மீனாட்சி இன்ஸ்பயர் ஆகி பண்ணும். படம் முடிச்சிட்டீங்க, ஆனாலும் கிட்டத்தட்ட ஒரு 2 years கிட்ட உட்காந்து எடிட்டே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க 1 year why it took so much time? நீங்க எக்ஸிகியூஷன் பண்ணீங்க, அது கூட ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்து பார்த்துட்டீங்க, படமும் முடிஞ்சிருச்சு. தென் why you took 1 year to edit? நாங்கள் அந்த டயத்துக்கு வெயிட் பண்ணியிருந்தோன்றது வேறு, பட் ஸ்டில் ஐ வாஸ் சிஸ்லிங் த படம்ன்றதுக்கான ரீசன் இல்லை. ஏன்னா அந்த ஒரு டைமில் சார், அந்த 1 year இருக்குல்ல, எடிட் பண்ணுறது ஒரு பக்கம். அந்த டைமில் வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா புது படம் எல்லாமே வெளியே வரல, எல்லாம் பழைய படமாகவே ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கர்ணன், கில்லி இதெல்லாம் திருப்பி வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு டைம் இருந்துச்சு, அந்த டைம் சரியாக இருக்கணும் இல்லையா? அந்த மார்க்கெட்டிங்னு ஒரு டைம் இருக்குது. ஸோ அந்த ஒரு டைம் வந்து மஞ்சுபல் பாய்ஸ்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ ஐ சே லெட்ஸ் வெயிட், அந்த ஒரு டைம் வரட்டும் கரெக்டாக. பட் வில் ஜஸ்ட் கீப். ஏன்னா ஒரு க்ரைம் த்ரில்லரை எடிட் பண்ணுறது இருக்குல்ல, நாட் அ ஈஸி ஜாப். அந்த கரெக்டாக அந்த மீட்டரில் உட்காரணும், ரைட்? அப்புறம் பாட்டு இருக்குது, அந்த பாட்டை நம்ம திருப்பி இது பண்ணோம். அந்த பாட்டை வந்து மாஸ்டரிங் கூட நம்ம லண்டனில் கூட கொண்டு செஞ்சுட்டு வந்தோம். அந்த குவாலிட்டியை கொண்டு வருவோம், கரெக்டான டைமில் கொண்டு போவோம். ஏன்னா படம் வந்து 4 கோடியோ 5 கோடியோ அதை நம்ம கரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணணும். பிகாஸ் நான் வந்து பிஸ்னஸ் மேன்.
அது டைம் எடுத்துக்கிட்டாலும் கரெக்டாக மார்க்கெட்டிங் கரெக்டாக இருக்கணும், கரெக்டான டைமில் வரணும். ஸோ நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணது லாஸ்ட் இயர் நவம்பர். அங்கேருந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே வரோம். இப்போ இந்த டைம் கரெக்டாக இருக்குன்னா ஒரு 1 to 2 weeks டைம் ஃப்ரேம் வேணும் கரெக்டான டைமில் வெளியாக்குறதுக்கு இல்லையா. கரெக்டாக இப்போ அமைஞ்சிச்சு. எனக்கு வந்து மார்ச்சில் ரிலீஸ் பண்ண சொல்லியிருந்தால் கூட பண்ணியிருப்போம். ஆனால் பெரிய படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, நமக்கு ஸ்க்ரீன்ஸ் கரெக்டாக கிடைக்கணும், அதெல்லாம் பிளான் பண்ணணும். சும்மா எடுத்தோம் அப்படின்னு பண்ண முடியாது, ரைட்? படம் நல்லாயிருக்கும், ஆனால் நீங்கள் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கலன்னா படம் நல்லா ரீச் வராது இல்லையா. ஸோ கரெக்டாக பொறுமையாக கொண்டு போயிருக்கோம், அவ்வளோதான். வெற்றி சார், அதே இது கன்னிஷா, இன்னைக்கு உள்ள சினிமா வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 5% 6% படம் தான் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் தெரிஞ்ச முகம் தெரிஞ்ச ஹீரோ, பிரபல ஹீரோனாலும் நீங்கள் என்னென்ன சவால் சந்திக்கீங்க? டிஜிட்டல் விற்க மாட்டுக்கு, சேட்டலைட் விற்க மாட்டுக்கு, சம்பளம், தேட்டர் ரிலீஸ் பிரச்சனை நிறைய இது. ஹீரோவாக உங்களுக்கு ஏதாவது ஆதங்கம், சவால், இதை மாற்றணும்னு ஏதாவது ஃபீலிங் இருக்கா? இல்லை, அதான் படம் நல்லா போச்சுன்னா அடுத்த படத்துக்கு சம்பளம் ஜாஸ்தியாக வாங்கலாம். இல்லைன்னா அவர் சொல்கிற மாதிரி எதுவுமே பிஸ்னஸ் ஆகாமல் தான் இருக்கும். படம் நல்ல கண்டென்ட் கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக டிஜிட்டலோ சேட்டலைட்டோ எந்த பிஸ்னஸ்னாலும் ஆகும். படம் நல்லா இல்லைன்னா அது பிஸ்னஸ் கொஞ்சம் ஸ்டாப் ஆகி தான் இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த மகேஷ் சாருக்கும் சாண்டி சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம் இந்த படத்தில் வந்து நான் நடித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ண அஷ்ரஃபுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவரோட ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன், பார்க்கும்போதே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. ஓகே, இந்த ஆள் கரெக்டாக படம் மேக் பண்ணுவார், குவாலிட்டியாக எடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதே மாதிரி சொன்ன நம்பர் ஆஃப் டேஸில் கரெக்டாக ஷூட்டிங்கை முடிச்சு கொடுத்தாரு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இன்டென்ஸான ஒரு க்ரைம் த்ரில்லர் படம் பண்ணியிருக்கோம். எல்லாம் ஒரு ஃபேமிலியாக பண்ணியிருக்கோம். ஸோ நடித்தவங்க அத்தனை பேருக்கும் என்னோட நன்றி. தம்பி ராமையா சார், ஷில்பா, அப்புறம் அனிகா, எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆகஸ்ட் 1 படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. எல்லாம் ஃபேமிலியோடு போய் பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. வணக்கம் எல்லாரும். ஆக்சுவலாக எனக்கு தமிழ் நல்லா வராது, பட் நான் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நன்றி மகேஷ் uncle for having me on your film and Ashraf uncle for letting me sing for your film. Of course, அப்பா. முழு படம் like it's awesome. I watched it. It's incredible. The whole cast, crew, super பண்ணீங்க. And I'm so excited for you to all watch it. Thank you to Arun Anna as well for having me on the soundtrack. It's an awesome song. இது ஒரு சூப்பர் படமாக இருக்க போது. ப்ளீஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. And I loved singing the song. It's a beautiful love melody song that I sang with Arun Anna. So yeah, I'll sing a couple of lines. என் வெள்ளை மலையே, புது வெள்ளை மலையே, நீ செல்லும் இடமே நான் வருவேனே, உன் அருகினிலே வினையசைவினிலே விரத்தோட கையிலே நான் படர்வேனே. ஓகே, கொஞ்சமா, பட் ஐ ஹோப் யூ என்ஜாய் இட். ரொம்ப நன்றி எல்லாரும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எவ்ரி டைம் நான் இங்கே வந்து நிற்கும்போது எவ்ரி டைம் ஐ கெட் ஸ்கேர்ட். ஸோ டுடே நான் அது யோசிச்சுட்டு இருந்தேன் எதுக்குன்னு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ, டு த மீடியா, ப்ரெஸ், எல்லாருக்குமே. அண்ட் செகண்ட்லி ஐ வாண்ட் டு தேங்க் த இண்டஸ்ட்ரி. எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த மண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ ஹாவ் டு சே தட் பிகாஸ் இனிஷியலி when I came to the industry தமிழ் தெரியாது, ஆக்டிங் வராது, அண்ட் வேறு ஒரு நாட்டிலேருந்து வந்திருக்கேன். பட் எதுவுமே கண்டுக்காமல் இங்கே மட்டும்தான் அதை சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஹவு டு ஐ சே, டேலண்ட்டை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். எனக்கு இங்கே காளி அண்ட் இஸ்பேர் ராஜா எதிராணி, சிங்கப்பெண்ணை, அந்த மாதிரி ஒரு படத்து எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி இந்த படம் கூட. ஸோ டெஃபினெட்லி யூ வில் லவ் மை கேரக்டர். அண்ட் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணும்போது வேறு கேரக்டர்ஸ் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் கூட நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ அஷ்ரஃப் ஃபார் பிலீவிங் இன் மீ. அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் ஐ வாண்ட் டு வெல்கம் மகேஷ் to the industry, to a beautiful industry. So as an actor and a producer. So August 1st இந்த த்ரில்லர் மூவி ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. எல்லோரும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன், ஒரு போலீஸாக நடிச்சிருக்கேன். ஸோ அஷ்ரஃப் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லணும் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. என்னை வந்து இந்த படத்தில் கோ டைரக்டர் விஜய் சார்
தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இது வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் பேஸ்ட் சப்ஜெக்ட். ஸோ ஆகஸ்ட் 1க்கு ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் தேட்டர் போய் இந்த படத்தை பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். இது என்னோட டெபியூ மூவி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அஷ்ரஃப் சார் as well as மகேஷ் சார். தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்காக. இந்த படத்தில் நான் தம்பிராமன் சாரோட பொண்ணாக நடிக்கிறேன். ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட். ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் கண்டிப்பாக போய் பாருங்கள். தேங்க்யூ.